உரிமை கட்சி, அந்த கட்சியுடைய வேட்பாளர் தான் இன்றைக்கு உமர் அவர்கள். பிள்ளை செல்வங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஒரு காலத்துல படிக்கணும்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும், இடம் கிடைக்காது. இருக்கிறதே 300 இடம் 200 இடம் வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு சட்டமன்றத்தில் கொண்டு கொடுத்து வந்தான். வேல்முறை பாட்டில் அடைச்சி விட்டான், பாக்கெட்ல அடைச்சி விட்டான், கேன்ல அடைச்சி விட்டான். இது எதிர்த்து இந்த நாட்டில் இருக்கான பழனி நாட்டிலிருந்து பண்ருட்டியிலிருந்து இங்க இருக்கிற மக்களை அணிதிரட்டி அந்த பெப்சி கங்கை கொண்டான் பேர் கங்கை அந்நியன் என்று சொல்லுகிறாய், பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறாய் என்று இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த 56 இஞ்சி கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி. இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் பொட்டி வச்சிருக்கீங்க, மங்களகரமா இருக்கிறீங்க. கழுத்துல மஞ்சள் கிடையாது, சண்டை கிடையாது, மோதல் கிடையாது, வெறுப்பு கிடையாது. ஆனால் இங்க ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்க எல்லாம் இங்க வந்து திரண்டு எங்களை வரவேற்று இங்க கேமராவுக்கு ஓட்டு கேட்கறீங்க. இப்படி அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா நாம பழகிறோம். இந்திய நாட்டின் பாதுகாப்பு அரணாக இருக்கிற சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு எண்ணற்ற தியாகங்கள் செய்த வேலூர் சிப்பாய் கழகத்தில் உயிரை தியாகம் செய்த இன்றைக்கு செல்லி தென்கோட்டையிலே இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தன்னுயிரை தன்கொடையாக தந்திட்ட மாவீரர்கள் கல்லறை பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தியாக வரலாற்றை எல்லாம் தமிழக இங்க இருக்கிற என்னுடைய மக்களுடைய வேலையை பறித்து அவன் வந்து இன்னைக்கு வேலையில உட்கார்ந்துக்கிட்டான்னா இது எப்படி நாடு நாடாக இருக்கும் என்று தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி போராடுதுங்க. அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இங்கு பதிவு செய்து என்னுடைய அருமை உறவு, என்னுடைய அருமை ரத்தம். இன்னைக்கு உமர் முஸ்லீமா இருக்கிறாரு. உமர் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க அப்பா அவங்க அத்தா யாரா இருந்திருப்பாங்க, ஒரு புக்குளத்தோரா இருப்பாங்க, ஒரு தேர்தல் வேளாளராக இருப்பாங்க, ஒரு யாதவரா இருப்பாங்க, ஒரு அகமுடியரா இருப்பாங்க, ஒரு கல்லரா இருப்பாங்க, அல்லது ஒரு தேவரா இருப்பாங்க, அல்லது ஒரு பிள்ளைமார் குடும்பத்தில் பிறந்திருப்பாரு. ஆனால் இங்கு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற, சாதியின் பெயரால் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, நடந்தால் தீட்டு, பொது வெளியில சாப்பிட முடியாது, பொதுக்கடலில் நீராட முடியாது, பொதுக்குளத்திலே தண்ணீர் எடுக்க முடியாது என்று இருந்த அந்த சாதி ஆதத்திற்கு எதிராகத்தான் இங்க இருக்கிற பாளையங்கோட்டில் இருக்கிற 2 லட்சம் மக்கள் தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களை தவிர அவர்கள் எங்கள் தொப்புள் கொடி தமிழ் உறவுகள் என்று சொல்லுகிற ஒரே கட்சி தமிழக உரிமை கட்சி. திமுக அதிமுக கொடுத்த சீட்டும் வேண்டாம், நோட்டும் வேண்டாம் என்று நீண்ட நெடிய நாட்களாக இருந்த மக்கள் விடுதலை செய்யும் மோசமான திட்டங்களை சட்டங்களை தூக்கி எறி ஒன்றிய அரசு பதவிகளை இந்த மண்ணின் மக்களுக்கு 90% வேலைவாய்ப்பு கொடு. என் தாய்மார்களின் தாயை அறுக்கிற மதுபான ஆலைகளை மீது, என் தாய்மார்களின் தாயை அறுக்கிற மதுபான சாராய கடைகளை மீது என்று நோக்கங்களை முன்வைத்து போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வெற்றி வேட்பாளர் தான் இங்கே நின்று இருக்கிற அருமை சகோதரர் வினயர் அவர்கள். அவர்களுக்கு கேமரா சின்னத்தில் வாக்களித்து ஒரு வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி செய்ய உங்கள் அனைவரையும் இருவரும் நோக்கி விரும்புகிறேன்.